நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். மேட்டின்மையை விட்டுவிடுங்கள். இன்றைக்கு அந்த தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். கடந்த நாட்களில் இந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இதோடு கூட சில வசனங்களை வாசிக்கலாம். ஏன் மேட்டிமையான சிந்தை நமக்குள்ளாய் இருக்கக்கூடாது? சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஏன் நாம் மேட்டிமையானவைகளை சிந்திக்காதபடிக்கு தாழ்மையானவைகளுக்கு இணங்கணும்னா, நான் மேட்டிமை சிந்தை உடையவனாய் இருப்பேனே ஆனால் தேவன் என்னை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அந்த மேட்டிமை உள்ள சிந்தை உடைய என்னை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் எப்படி நினைக்கிறார் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஏன் நம் மேட்டிமையான சிந்தை உடையவனாயிராமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கணும்? கர்த்தர் என்னை மேட்டிமை உள்ளவர்களை தூரத்திலிருந்து அறிகிறவராயிருக்கிறார். அந்த தூரத்திலிருந்து அறிகிற தேவன் என்னை அருவருக்கிற தேவனாயிருக்கிறார். நான் அவருக்கு இஷ்டமுடையவனாய் அல்ல, பிரியமுடையவனாய் அல்ல. அவருடைய இருதயம் என்னை ஆரோசிக்கத்தக்கதாக அவருக்கு அருவருப்பானவனாய் மாறி போகிறேன். அடுத்த வார்த்தையை பாருங்க. கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் அவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியும் நீங்கள் மேட்டிமை உடையவர்களாய் இருந்தீர்களே ஆனால் தண்டனைக்கு தப்ப போவதில்லை. மேட்டிமையோடு கூட இருக்கிற உங்களை தூரத்திலிருந்து அறிகிறதான ஆண்டவர் உங்களை தண்டிக்கிற தேவனாய் மாறி போகிறார். அதே 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிங்க. ஏன் அந்த மேட்டிமை நமக்குள்ளால் இருக்கக்கூடாது? இது எதனுடைய அடையாளமாய் இருக்கிறதாம்? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நல்லா கவனிங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில கிருபையிலிருந்து விழுந்து போவதற்கு முன்னால உனக்குள்ளால மனமேட்டிமை வருமாம். ஒரு மனிதனுக்குள்ளாய், ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாய், ஒரு தேவ ஊழியக்காரனுக்குள்ளாய், ஊழியக்காரிக்குள்ளாய் மனமேட்டிமை என்கிற ஒன்று வந்து விட்டதே ஆனால் அது அவர்களுக்கு ஒரு காரியம் எச்சரிக்கிறது. நீ விழுந்து போவதற்கு ஏதுவாயிருக்கிறாய். இன்னும் கொஞ்ச நேரத்திலே கிருபையிலிருந்து நீ விழுந்து போக போகிறாய். தேவ கிருபையிலிருந்து விழுந்து போக போகிறாய். தேவன் உன்னை வைத்த ஸ்தானத்திலிருந்து நீ விழுந்து போக போகிறாய். ஆகையினாலே ஊழியம் செய்கிறவர்களாயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதான விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, மனமேட்டிமை என்கிற ஒன்று இல்லாதபடி மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொள்கிறவர்களாயிருக்க வேண்டும். இல்லைன்னா கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறி அவரால் தண்டிக்கப்படுகிறவனாய் நான் மாறுகிறேன். அதோடு கூட வேதம் எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நான் விழுந்து போகிறவனாயிருக்கிறேன். வேதாகமத்திலே பலருடையதான விழுதல் நமக்கு முன்பாக பாடமாய் நிற்கிறது. அந்த விழுதலுக்கு பின்னாலே இருந்தது என்ன? மனமேட்டிமை. தேவனுடைய சித்தத்திற்கு நான் ஏன் கீழ்ப்படிய முடியல?
தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லி எனக்குள்ளே நான் ஆராய்ந்து பார்த்தேனே, ஆனால் எனக்குள்ளால இருக்கிறதான மனமேட்டிமை தான் காரணமாயிருக்கிறது. எனக்குள்ளால மனத்தாழ்மை என்கிற ஒன்று இருக்கும்னா, நான் அந்த தாழ்மையோடு கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் உடையவளாகி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர ஆரம்பிப்பேன். இல்லையானால் என்னை சீர்படுத்துவதற்கு தேவன் அனுப்புகிற வார்த்தை என்னை சீர்படுகிறதாய் அல்ல, என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அதற்கு கீழ்ப்படிந்த அடங்காதபடிக்கு அதை விமர்சிக்கிறதாய், அதற்கு எதிர்த்து நிற்கிறதாய், அதற்கு விரோதமாய் பேசுகிறதாய் அது மாறி போகும். அதற்கு என்ன காரணம்? எனக்குள்ளாய் இருக்கிற உனக்குள்ளாய் இருக்கிற மனமேட்டிமை. முடிவிலே அது என்ன செய்கிறது? என்னை விழுந்து போக செய்கிறது. ஒரு லூசிபார் விழுவதற்கு காரணம் என்ன? தள்ளப்படுவதற்கு மனமேட்டிமை. ஒரு நேபுகாத்நேச்சர் பைத்தியக்காரனாக 7 வருடங்கள் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து அலைவதற்கு காரணம் என்ன? ஒரு பட்சியை போல அவனுடைய இருதயத்தின் மனுஷனுடைய சிந்தை எடுக்கப்பட்டு மிருகங்களுடைய சிந்தை அவனுக்குள்ளாய் வைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? மனமேட்டிமை. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்ல வரும்போது ஒரு ஏரோது தூதனாலே அடிக்கப்பட்டு புழுப்புழுத்து சாவதற்கு காரணம் என்ன? மனமேட்டிமை. மனமேட்டிமை. இன்னும் அநேக பேரை நாம் எடுக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 3 விதங்களிலே அல்லது 3 அவயங்களிலே இந்த மனமேட்டிமை கிரிய செய்கிறது என்று சொல்லி கடந்த வாரம் 3 வசனங்களை சொன்னேன். ஒன்று, நம்முடைய கண்களிலே என்ன இருக்கிறது? மேட்டிமை இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்கிறது. அவை யாவன மேட்டிமையான கண் என்று இருக்கும். அப்ப எங்கே இருக்கிறது மேட்டிமை? நம்முடைய கண்களின் பார்வையில் இருக்கிறது. அந்த பார்வை என்ன செய்கிறது? என்னை நீதிமானாய் என அடையாளம் காட்டுகிறது, மற்றவர்களை அற்பமாய் அடையாளம் காட்டுகிறது. அல்லேலூயா. என்னிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாய் எண்ண வேண்டிய நான் என்னை பார்க்கிலும் அவர்களை அற்பமாய் எண்ணுகிறவளாய் என்னுடைய பார்வை மாற்றி போடுகிறது. இரண்டாவதாக ரோமர் 11:20 நீங்கள் வாசிக்கிறதான வேளையில சிந்தையில் மேட்டிமை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இரண்டாவது மேட்டிமை எங்கே இருக்கிறது? சிந்தையிலே இருக்கிறது. என் கண்களில் இருக்கிறதான மேட்டிமை என்னை அப்படியே விட்டுவிடவில்லை, அது என்னுடைய சிந்தைக்குள்ளாய் ஊடுருவி சென்று என்னுடைய அந்தரங்க சிந்தையை யாரும் காணாதபடி என் நினைவுகளை தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறார். அப்படி யாராலும் பார்க்க முடியாத, யாருடைய கண்களுக்கும் தெரியாத என்னுடைய சிந்தையை மேட்டிமை உடையதாய் மாற்றுகிறது. என் கண்களிலே ஏற்பட்ட மேட்டிமை இப்ப சிந்தையாய் மாறிற்று. கடைசியில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே மேட்டிமை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இப்ப நல்லா கவனிங்க, 3ஐயும் ஒன்றிணையுங்கள். என் கண்களின் பார்வையில் ஏற்பட்ட மேட்டிமை என் சிந்தைக்குள்ளாய் ஊடுருவி சென்றது. அந்த மேட்டிமை என்னுடைய வாயின் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அநேக வேளையில அடங்கா பிடாரிகளாக நாம் மாறுவதற்கு காரணம் என்ன? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டு தேவ திட்டத்திற்கும் தேவ வார்த்தைக்கும், தேவ வார்த்தையை உண்மையாய் சொல்லுவர்களுக்கும் விரோதமாக நம்முடைய இருதயம் கர்வம் கொள்வதற்கு காரணம் என்னன்னா, ஒன்று நம்முடைய கண்களிலே அந்த மேட்டிமை.
இரண்டாவது சிந்தையிலே வெளிப்படுகிறது. அந்த சிந்தையில் இருக்கிற அந்த மேட்டிமை தான் வாயின் வார்த்தையாக வெளிப்படுகிறது. இந்த சிந்தையை தான் கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். மேட்டிமையை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிந்து அருவருத்து அவர்களை தண்டனைக்குள்ளாக்குகிறார். அவர்கள் விழுந்து போகிறவர்களாயிருக்கிறார்கள். ஆமென். தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்தும் தேவ கிருபையிலிருந்தும் அவர்கள் விழுந்து போகிறவர்களாயிருக்கிறார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகையினாலதான் அன்போடு கூட சபைக்கு சொல்றேன், மேட்டிமையை விட்டு விலகுங்கள். ஆமென். மேட்டிமையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி உங்ககிட்ட நான் அன்போடு கூட சொல்றேன். அந்த மேட்டிமை இருந்ததுன்னா நீங்கள் தண்டிக்கப்பட்டு விழுந்து போவீர்கள். பரலோகம் என்கிற மேன்மையான காரியத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. பாஸ்டர், மாசம் நான் திருவிருந்து எடுக்கிறேன், கர்த்தருடைய மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை பானம் பண்ணினா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே கர்த்தர் என்னை எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆகையினால எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னா நானும் பரலோகத்துக்கு போவேன்னா, நீ மாசத்துல ஒரு நாள் இல்ல 30 நாள் 60 அல்லது 90 தடவை திருவிருந்து எடுத்தாலும் மேட்டிமை என்கிற ஒன்று உனக்குள்ளால இருக்கும் வரைக்கும் நீ நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவளாய் அல்ல, ஒரு லூசிபார் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு போனதை போல நீயும் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுகிறவளாய் புறக்கணிக்கப்படுகிறவளாய் மாறுவாய். உங்க கண்ணுக்கு முதலாவது கலிக்கம் போடுங்க. நீங்க கண்ணுக்கு போடுகிறதான கலிக்கம் ஒருபோதும் உங்களுடைய கண்களிலே மேட்டிமை வராதபடி உங்களை காத்துக் கொள்ளட்டும். அல்லேலூயா. அந்த மேட்டிமை உங்கள் சிந்தையை அலக்களிக்காதபடி காத்துக் கொள்ளுங்கள். சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையாயிருக்கணும். அவர் என்ன பண்ணினார்? அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல மனுஷ சாயலாய் வந்து மனுஷகுமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ளால இருக்க வேண்டிய அந்த சிந்தை தாழ்மையுடையதாயிருக்கணும். பார்வை மேட்டிமையானதாயிராதபடி தாழ்மையுடையதாயிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தையில என்ன இருக்கணும்? மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும். வார்த்தையை தாழ்மையா வெளிப்படுத்திக்கிட்டு இருதயத்துல மேட்டிமை உடையவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நான் பிஞ்சு போன செருப்பாக்கும், ஆண்டவரே நான் தேஞ்சு போன பெருக்குமாறாக்கும், நான் தூசி, நான் கந்தை ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். கழுதை ஆண்டவரே நான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனா நமக்குள்ளால அது வெறும் வார்த்தைகளின் வடிவமாயிருக்கிறதே தவிர மனத்தாழ்மை என்கிற ஒன்று இல்லை. மனம் மேட்டிமையாயிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய பேச்சுகளும் மேட்டிமையுடையதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையானவைகளுக்கு இணங்கணும். எப்பவும் நீங்க தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு யாரு கிருபை அளிக்கிறதோ? கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மேட்டிமைக்கு ஒப்பாயிருக்கிற பெருமை உள்ளவனுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3:34 கூட வாசிக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் அவர்களை இணைக்கப்பட்டிருக்கிற தேவ சபையாகிய நானும் நீங்களும், ஆமென், கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையானால் அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளாயிருக்கும். உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் வரும், தெய்வ பயம் வரும், அன்புடன் சத்தியத்தை கை கொள்கிறவர்களாய் மாறுவீர்கள். நான் இதெல்லாம் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்ப அவங்க போற இடத்துக்கு நீ போறதுக்கு ஆயத்தமா? கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறது போலதான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறாரா? நீ ஏன் அதை யோசிக்காமல் இருக்கிறாய்? நான் சொல்றேன், யாரு எப்படி இருக்கிறாங்கிறது முக்கியம் அல்ல, நான் கர்த்தருக்குள்ளால எப்படி இருக்கிறேன்.
மனுஷனாய் பிறந்தவனாய் அல்லது ஸ்திரீயினிடத்திலிருந்து வந்த கற்பப்பிறப்பாய் பிறந்ததுல பெரிய மனிதனாகிய யோவான் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். கரங்களை கொட்டி. நான் ஒண்ணு இல்லைன்னா உண்மையிலே ஒண்ணு இல்லை. நம்ம எல்லாம் நம்மை குறித்து என்னென்னமோ பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ யாரு தெரியுமா? நீ இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. நீ என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ, நீ யாரு தெரியுமா? மண்ணு. சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். கரங்களை கொட்டி. ஆமென், ஆமென். மண்ணுக்கு உயிர் கொடுத்து மாம்சமாக்கினவரே, மண்ணென்று நினைக்கும் போது நான் எவ்வளவு பயந்திருக்க வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மேட்டிமையினால் வருகிற தீமைகள் என்று சொல்லி கடந்த நாட்களிலே ஒரே ஒரு காரியம் சொன்னேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, மேட்டிமை யாருக்குள்ளால இருக்கிறதோ அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடைய விடாது. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள், விருத்தி அடையுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அப்ப வேதம் என்ன சொல்கிறது? எனக்குள்ளால் அந்த மேட்டிமை இருக்கணும். நீங்க வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கிறதான வேளையில இருக்கும். அவரை அறிகிற அறிவை என்ன பண்ணுகிறது? தடை பண்ணுகிறது. ஏன்? வசனத்திற்கு நடுங்குகிறவனா என்னை மாற்றாது. வசனத்திற்கு விரோதமா என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுவேன்? கடினப்படுத்துவேன். வசனத்திற்கும் எனக்குள் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவேன். வசனத்திற்கு நான் இடம் கொடுக்காதபடி, வசனத்தின்படி வாழுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத போது ஒருபோதும் தேவன் அறிகிற அறிவில் நான் வளர முடியாது. ஏன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவை எனக்குள்ளால கொண்டு வர்றது என்னதுதான்? வசனம், சத்தியம். அதனாலதான் சொன்னாரு, நீ ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். நான் மனம் திரும்பின, ஞானஸ்நானம் எடுத்த, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதாது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மையானால், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறது உண்மையானால், கர்த்தருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறது உண்மையானால், தேவ சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்பதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு உனக்குள்ளால உருவாகும். அது தேவன் பிரியமாயிருக்கிற ஒரு காரியம். நான் எந்த அளவிற்கு வசனத்தை அறிகிற அறிவில் மனப்பாடம் பண்ணுவதில் அல்ல, வசனத்தின் ஆழத்தை அறிகிற அறிவில் என்னை பழக்குவித்து கீழ்ப்படுத்தி வசனத்திற்கு நடுங்கி வசனத்தை கை கொண்டு நடக்கிறேனோ அந்த அளவிற்கு இயேசுவை போல நான் மாறுவேன். கரங்களை கொட்டி. இயேசுவை போல மாறினாதான் எனக்கு பரலோகம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவை அது அடைய விடாது. முதல் தீமை அது. அப்ப இரண்டாவதாக, மேட்டிமையை நான் விட்டு விடாதிருந்தால் அந்த மேட்டிமை எனக்குள்ளாய் கொண்டு வருகிற தீமை என்ன? வேதம் என்ன சொல்கிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. வேதாகமத்தில் யூதாவை ஆண்டு கொண்டிருந்த தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்து பிதாக்களினாலே பூட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து ஆலயத்திற்குள்ளாய் முற்பிதாக்கள் கொண்டு வைத்த
விக்கிரகங்கள் என்கிறதான தீட்டுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து தேவாலயத்தை சுத்திகரித்து மறைக்கப்பட்டிருந்ததான பஸ்கா என்கிற நியமத்தை ஜனங்களுக்கு அறிவித்து பஸ்காவினுடைய மேன்மையை அவர்களுக்கு எடுத்துரைத்து அநேக நாட்களாக மெய்யான தேவனும் அந்த பஸ்கா என்கிற நியமமும் கற்பனையும் இல்லாமல் நடந்ததான ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பி மறுபடியும் அவர்களுக்கு கற்பனை இன்னதென்று எடுத்துரைத்து எசேக்கியா ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அந்த நாட்களிலே காரணமாயிருந்தவன். ஆண்டவருடைய வசனம் அவனை குறித்து சொல்லுது, எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையின்படி அவனுக்கு முன்னாலே அவனுக்கு பின்னாலே இருந்த யூதாவின் ராஜாக்கள்ல ஒருவன் கூட என்ன பண்ணல, அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைக்கல. அவ்வளவு பெரிய நம்பிக்கை உடைய மனுஷன் தேவனிடத்துல இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தரே நின்று யுத்தங்களை நடப்பித்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியாவுக்குள்ளால ஒரு நாளைக்கு என்ன வருகிறது? மனமேட்டிமை வருகிறது. 25வது வசனத்துல என்ன வாசிச்சோம்? மனமேட்டிமை வருகிறது. அல்லேலூயா. அந்த மனமேட்டிமை வருவதற்கு காரணம் என்ன? தனக்கு தேவன் செய்த உபகாரத்தை மறந்து போனான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப இந்த மனமேட்டிமை என்கிற ஒன்று யாருக்குள்ளால இருக்கோ, நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளால வெட்டு போட்டு படுத்து கிடக்குதோ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களை தேவன் செய்த நன்மைகளை மறக்க செய்யும். உபகாரம் என்பது என்ன? தேவன் செய்த உதவி, ஒத்தாசை. அந்த ஒத்தாசையையும் உதவியையும் என்ன பண்ணிட்டான்? மறந்து போகிறான். மறந்ததுனாலதான் அந்த உபகாரத்திற்கு தக்கதாக அவன் தேவனுக்கு முன்னால நடக்கல. இவனுக்கு தேவன் செய்த 2 பெரிய உபகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று இந்த புஸ்தகத்திலே உண்டு, ஆனா நான் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற 2 காரியங்களை சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில அங்கே இவனுக்கு விரோதமாக கடற்கரை மணலத்தனையான திரளான ஜனங்கள் வந்து கூடி நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கும். அவர்களை மேற்கொள்வதற்கு இவனுக்கு என்ன இல்லை? அந்த அசிரியா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு இவனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அதற்குள்ளதான போர் வீரர்கள் இல்ல, சேனாதிபதிகள் இல்ல, யுத்தங்களுக்கு மிகவும் உதவியாயிருக்கிற ரதங்கள் இல்ல, குதிரைகள் இல்ல, ஏது ஒன்றும் இல்ல. அவர்கள் கடற்கரை மணலத்தனையாக திரளாய் வந்து கூடி கிடக்கிறார்கள். எசேக்கியா என்ன பண்றான்? கர்த்தருடைய உதவியை நாடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய உதவியை நாடுகிறான். நன்றாய் கவனிக்கணும். கர்த்தர் இவனுக்கு உதவி செய்கிறார். எருசலேமில் ஒரு பிடி மண்ணை கூட மீதி வைக்க மாட்டோம்னு சொல்லி எசேக்கியாவுக்கு விரோதமாய் பேசி நிந்தித்து தூஷித்த அந்த அசிரியா ராஜாவை கர்த்தர் தன்னுடைய கணக்கில் எடுக்கிறார். கர்த்தர் ரொம்ப ஒன்றும் செய்யல. ஒரு ராத்திரியில அந்த சத்துருக்களின் பாளையத்தில் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன், ஒரே ஒரு தூதன் அசிரியா ராஜாவினுடைய சேனையில 185,000 பேரை, 2,15,000 பேர் கம்மி, அந்த 185,000 பேரை கொன்று குவித்து விடுகிறான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசேக்கியாவை அழித்து விடுவேன், யூத ஜனங்களை அழித்து விடுவேன், எருசலேமில் அள்ளிக் கொள்வதற்கு ஒரு பிடி மண்ணாகலும் இருக்காது என்று சொல்லி சவால் விட்டவன் செத்த முகமாய் திரும்பி போகிறான். கர்த்தர் அவனுக்கு அங்க என்ன வச்சிருக்கிறாரு? அவனுடைய கற்ப பிறப்புகளை கொண்டு அவனுக்கு மரண தண்டனை வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்பொழுது இதோரமாய் எழும்பினவனும் பேசினவனும் இல்லாதபடி
கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து சத்துருக்களுடைய கரத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார் இந்த தேவன். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. இது பெரிய உபகாரம் அல்லவா? பெரிய உபகாரம் அல்லவா? அவன் சொல்றான், நான் உனக்கு கொஞ்சம் ரதத்தை தாரேன், நான் உனக்கு கொஞ்சம் குதிரையை தாரேன், முடிஞ்சா என்ன பண்ணு, எனக்கு விரோதமாக நீ எழும்பி யுத்தம் பண்ணி பாரு. அநேக இக்கட்டான வேளையில், மனுஷ உத்தாசைகள் எல்லாம் மற்று போனதான வேளையில், இனி என்ன செய்வேன் என்று சொல்லி நீ அங்கலாய்த்த வேளையில், முகங்குப்புற கிடந்து அழுததான வேளையில், ஐயோ என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன ஆண்டவரே என்று பரிதபித்ததான வேளையில், ஐயோ இதனுடைய முடிவு எங்கே போகும் என்று சொல்லி அழுது உடைத்து உள்ளத்தை ஊற்றினதான வேளையில், தேவன் உனக்கு இறங்கி அற்புதம் செய்தாரே, உனக்கு உதவி செய்தாரே. அந்த உபகாரத்திற்கு தக்கதான நன்றி உனக்கு உண்டோ தேவனுடைய பிள்ளையே? நீ எப்பொழுதோ மரித்து போயிருக்க வேண்டியவன், எப்பொழுதோ மரித்து போயிருக்க வேண்டியவள். நீ வாழ வேண்டும் என்று விரும்பின விருப்பத்தை பார்க்கலாம், எப்படி சாகலாம் என்று திட்டமிட்ட நாட்கள் அதிகம். உன்னை எப்படி அழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி திட்டமிட்டதான நாட்கள் அதிகம். ஆனா கர்த்தர் கிருபையாயிருந்து காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் அக்கினியின் உக்கிரத்திலிருந்தும் வெள்ளத்தின் ஆழங்களிலிருந்தும் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை ரட்சித்து பிழைத்திரு என்று சொல்லி பிழைக்க வைத்தாரே. உனக்கு மறுஜீவனை தந்து இரு என்று சொல்லி சொல்லி வைத்திருக்கிறாரே. அந்த தேவன் உனக்கு செய்த உபகாரத்திற்கு தக்கதாக நன்றி உனக்கு உண்டோ தேவனுடைய பிள்ளையே? அந்த நன்றியை மறக்க செய்தது எது தெரியுமா? மனமேட்டிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனமேட்டிமை அதோடு கூட முடிந்து விடவில்லை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திற்கு வந்து பாருங்கள். கொடிய வியாதிக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்கிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஒரு ராஜாவுக்கு இல்லாத வைத்தியர்களா? அவனை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சித்திருப்பார்கள், எவ்வளவு முயற்சித்திருப்பார்கள். ஒருவராலும் அவனுடைய வியாதியை சுகமாக்க முடியல, அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியல. அந்த நிர்பந்தமான நிலைமையில தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா அனுப்புறாரு. உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து. நீ என்ன பண்ண போகிறாய்? மரிக்க போகிறாய். எசேக்கியா இதை கேட்டு சுவர்புறமாக திரும்பி என்ன பண்றான்? அழ ஆரம்பிக்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான் பரலோகத்தின் தேவனை நோக்கி. அந்த 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 5-6 வசனங்களில் வாசிச்சீங்கன்னா தெரியும். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். மரணத்தை குறித்து செய்தி சொன்னதான தீர்க்கதரிசியாகிய ஏசாயா முற்றத்துல போய் இருக்கிறான். ஆண்டவர் அவங்கிட்ட சொல்றாரு, திரும்பி போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், அவனுடைய ஆயுசு நாட்களிலே நான் 15 வருடத்தை கொடுத்தேன் என்று சொல்லி சாவின் விளிம்பிலே நின்ற எசேக்கியாவுக்கு மறுஜீவனை கொடுத்து கர்த்தர் வாழ்ந்திருக்கும்படி மறுபடியும் 15 வருடம் அவன் அரசாட்சி செய்யும்படி கர்த்தர் உபகாரம் செய்தாரே. அந்த உபகாரத்தை மறந்து மனமேட்டிமையாகிவிட்டான். உன்னுடைய பெருமூச்சுகள் எத்தனை, அந்தரங்கத்திலே நீ வடித்த கண்ணீரின் அளவு எவ்வளவு, எத்தனை நாட்கள் தனிமையிலே புலம்பி இருக்கிறாய், எத்தனை நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நிலை குலைந்து போயிருக்கிறாய். உன்னை சுற்றிலும் உறவுகள் இருந்தும் உன்னை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லாதபடி, உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவர் இல்லாதபடி தனித்து விடப்பட்ட ஒரு தகைவிலான் குருவியை போல இனி என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அங்கலாய்த்த இரவுகள் எத்தனை தேவனுடைய பிள்ளையே. வயிற்றுக்குள்ளால பசி, முன்னால ஆகாரம், அதை புசிப்பதற்கு என்னால முடியல, என் தொண்டைக்குள்ளால ஆகாரம் இறங்க மாட்டேங்கிறது, அந்த அளவிற்கு துக்கம் என்னுடைய தொண்டையை அடைத்திருக்கிறது என்று சொல்லி புலம்பின நாட்கள் எத்தனை. ஆகாரம் இல்லாம, தாகம் தீர்ப்பதற்கு சரியா தண்ணி இல்லாம, உடுத்த வஸ்திரத்துக்கு மறு வஸ்திரம் இல்லாம பரிதபித்த தவித்த அந்த நாட்களை கொஞ்சம் திரும்பிப்பா.
எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டு, ஏன் உன் பெற்றோராலே அற்பமாய் எண்ணப்பட்டு, உன் தாயின் கற்ப பிறப்புகளாலே அற்பமாய் எண்ணப்பட்டு, உன் குடும்பத்தாரே அற்பமாய் எண்ணப்பட்டு, எல்லோருக்கும் ஆகாதவளாய் மாறின உன்னை கர்த்தர் மீட்டி எடுத்து பிழைத்திரு என்று சொல்லி கிருபை வைத்தாரே. ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக உனக்கு நன்றி உண்டோ தேவனுடைய பிள்ளையே? நன்றி உண்டோ? நன்றி மறந்து பேசுகிறாய், நன்றி மறந்து நடந்து கொள்கிறாய். தகுதி இல்லாத உனக்கு நல்ல வேலையை தந்தாரு. உன்னை பார்க்கலும் தகுதி உடையவனுக்கு அந்த வேலை இல்ல. இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறான், உனக்கு எப்படி? அவர்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆனா உனக்கு உதவாரம் செய்த ஆண்டவரை நீ மறந்துட்டியே தேவனுடைய பிள்ளையே. கல்லூரி படிப்பை தொடர முடியாம, ஃபீஸ் சரியா கட்ட முடியாம பரிதபித்த நாட்கள் எத்தனை. தேவன் ஒத்தாசை அனுப்பினாரே, அதை மறந்து விட்டாயோ? சாவுக்கும் உனக்கும் ஒரு அடி தூரம், ஒரே ஒரு அடி தூரம். சாவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை தன்னுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடாதபடிக்கு கிருபையாய் மீட்டு ரட்சித்தாரே. உனக்கு விரோதமாக சத்துரு மறைவாய் வைத்த கண்ணிகளிலே நீ சிக்குண்டு போகாதபடிக்கு, அடைப்பை பிடுங்கினவனை பாம்பு கடிக்கும் என்று சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதிலே அவன் அகப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்தாரே. அந்த தேவனுடைய உபகாரத்திற்கு தக்கதாய் உனக்கு நன்றி உண்டோ தேவனுடைய பிள்ளையே? எசேக்கியா உபகாரத்திற்கு தக்கதாக நடக்காமல் மனமேட்டிமையாய் மாறிவிட்டார். மனமேட்டிமை உள்ளவனாய் மாறிவிட்டார். உனக்குள்ள அலையும் என் ஞானம், என் புத்தி, என் திறமை, என்னுடைய பராக்கிரமம், என் ஆள்பலம், நீ விசாரிப்பாரற்று கிடந்த ஆளு. நீ கஷ்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கும்போது உன்னை விசாரிக்கிறதுக்கு கூட ஒரு சொந்தக்காரங்க கிடையாது. வா ஒரு நாளைக்கு வீட்டுக்குன்னு சொல்றதுக்கு ஆளு கிடையாது. நம்ம வீட்டு வாசல்ல பக்கத்துல வருவாங்க, நம்ம வீட்டு வாசல்ல வராம போயிட்டாங்க, அவர்களுக்கு நம்ம பாரமா மாறிடுவோன்னு. இன்னைக்கு அந்த சொந்தக்காரங்க உனக்கு பெரியவங்களா மாறிட்டாங்க. உன்னை தூக்கி எடுத்து ஆழமான குழியிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் உன்னுடைய அடிகளை கண்மலையின் மேல் தூக்கி எடுத்து நிறுத்தின ஆண்டவர், பிழைத்திரு என்று சொல்லி கிருபை தந்த ஆண்டவர், உன்னை போஷித்த ஆண்டவர், உன்னை உடுத்துவித்த ஆண்டவர், உன்னை பராமரித்த ஆண்டவர் உனக்கு ஆகாதவராய் போய்விட்டாரோ? யோசித்துப்பார் சபையே, யோசித்துப்பார். புத்தி உள்ளவன் சிந்திக்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான். எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. இன்னைக்கு நான் தேவனால் நடத்தப்பட்டேங்கிறத கூட மறந்து நடக்கிறியே. தேவனால் பிழைத்திருக்கிறேங்கிறத கூட மறந்து போய் நடக்கிறியே. எசேக்கியாவுக்கு வந்த வீழ்ச்சி என்ன தெரியுமா? தேவ கோபம் அவன் நிமித்தம் யூத ஜனங்களின் மேல் பற்றி எறிவதற்கு காரணமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் உபகாரத்தை மறந்து மனமேட்டிமை உடையவனாய் மாறுகிறான். எசேக்கியா நல்லவன் தான், மனமேட்டிமை உபகாரத்தை மறக்க செய்கிறது, நன்றியை மறக்க செய்கிறது. எசேக்கியா பார்க்கிறான், தவறு செய்துட்டேன், ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு என் நிமித்தம் என்னுடைய ஜனங்களும் என்ன பண்றாங்க? பலிகடாக போறாங்க. வேதம் அழகா சொல்லுது பாருங்களேன். அந்த 26வது வசனத்துல எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம், மனமேட்டிமை யாருக்கு வந்துச்சு? ஒரே ஆளுக்கு தான், எசேக்கியாவுக்கு. இப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே, எசேக்கியாவின் மேலேயா அவர்கள் மேலேயா? அவர்கள் மேல. அப்ப வந்துச்சு. நம்ம சொல்லுவோமே போஸ்ட் பேண்ட் ஆயிடுச்சுன்னு. கர்த்தர் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த தாழ்மை அதை கொண்டு வந்தது. இல்லைன்னா அசிரியா ராஜா செய்யாததை யாரு செய்திருப்பா? யார செய்திருப்பா? கர்த்தரே செய்திருப்பார். ஆண்டவர் இப்ப என்ன நினைச்சிரு? பேசாம இவனே இந்த ஜனங்களை அவனுக்கு கையில ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஒன்னு புரிஞ்சுக்க,
மனமேட்டிமையாய் தேவ சமூகத்திலே நடந்து கொண்டு தேவன் செய்த நன்மையை மறக்கிறவளாய் இருப்பாயானால், தேவன் உன்னை நடத்தின வழிகளை மறக்கிறவளாய் இருப்பாயானால், என் அன்பு தேவ பிள்ளையே, சத்துருவனுடைய கரத்திலிருந்து உன்னை மீட்டாண்டவர். நான் இப்படியா சொல்றேன், காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் அக்கினியின் உக்கிரத்திலிருந்தோ வெள்ளத்தின் ஆழங்களிலிருந்தோ உன்னை மீட்ட ஆண்டவரே உனக்கு எதிராளியாய் மாறுவார். நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காத. அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு நினைக்காத. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் தேவன் மாறாதவர். மீட்பின் திட்டம் மாறுச்சே தவிர தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. கரங்களை கொட்டி கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவன் நம்மோடு கூட தான் பேசுறாரு. தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் காரியம் நடக்கிறது வரைக்கும் கர்த்தாவே 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 கர்த்தாவேன்னு சொல்லிட்டு காரியம் நடக்கிற கடைசி நிமிடத்தில் எனக்கு திறமையினாலேயாக்கும், எனக்கு அந்த சொந்தக்காரங்களினாலேயாக்கும், அந்த டாக்டர்னாலேயாக்கும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் பெற்றுவிட்டு கனத்தையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறாயோ சபையே, ஜாக்கிரதை. உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு உனக்கு வசதியை குறித்து மேன்மை பாராட்டி மற்றவங்களை அற்பமா என்ற இந்த வசதி எப்படி வந்துச்சு தெரியுமா? உனக்கு இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த வசதி எப்படி வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு பேங்க் பேலன்ஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா? உன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாரு. ஒரு காலத்தில் உன்னை வெறுத்த புறக்கணித்த சொந்தக்காரங்களுக்காக இன்னைக்கு கர்த்தர் வேண்டாம். ஒரு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தேவையா இருந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி உரமாக்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜாக்கிரதை. உன் குடும்பம் உடைஞ்சு சின்ன பின்னமாயி நடுத்தெருவில் நிற்க வேண்டிய ஒன்றை கர்த்தர் கிருபையாய் இணைத்து வைத்தார். நீ இன்னைக்கு எதை குறிச்சோ மேன்மை பாராட்டிட்டு உனக்கு நன்மை செய்த ஆண்டவரை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன் கணவனுக்கும் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம போயிட்ட. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறதான வேளையில வேத வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். ஆகையினாலே தேவன் செய்த நன்மைக்கு தக்கதாக நன்றி அறிதல் உடையவர்களாயிருங்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த உபகாரமாகிய நன்மைக்கு தக்கதாக, உதவிக்கு தக்கதாக நன்றி அறிதல் உடையவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அந்த நன்றி அறிதல் நமக்குள்ளால இல்லைன்னா உன்னை நன்றியை மறக்க செய்த மனமேட்டிமைக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய் என்று அர்த்தம். நன்றியை மறக்க செய்த அந்த மனமேட்டிமைக்கு அடிமைப்பட்டு விட்டாய் என்று அர்த்தம். ஜாக்கிரதை. நீ நெடுங்காலத்திற்கு பின்பு நன்றி மறப்பதை பார்க்கலாம் அப்பவே மறக்கிறது உனக்கு நல்லா. ஆனால் நம்ம யாரு தெரியுமா? எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது, தேவைகள் பூரணப்படும் போது உபகாரத்திற்கு தக்கதாய் நடக்காம, அவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் இருந்த மனத்தாழ்மை இல்லாம, வசனத்திற்கு நடுங்குகிற அனுபவம் இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம, இருதயம் மனமேட்டிமை அடைவதற்கு விட்டு கொடுத்துட்டான். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சப்தம் இப்போ நமக்கு எரிச்சலை மூட்டுகிறது. ஒரு நாளிலே இந்த எச்சரிப்பின் சத்தம்தான் உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாளையில் ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லாம் செய்த அப்போ அவருடைய உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாம் நீ கேட்கல, மனுஷன் சொல்கிறபடி செய்வதற்கு ஒரு எசபேலை போல உன்னை விற்று போட்டாய், ஒரு ஆகாபை போல உன்னை விற்று போட்டாய். இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றானோ திஸ் ஓகே. கர்த்தரை தவிர யாரை நம்பி உன் வாழ்க்கையை விட்டுறாத, ஏமாந்து போவாய். சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு, நீ கவலையை விடு. ஆனால்
நீ கர்த்தர் சொல்றத கேட்காம மனுஷன் சொல்றத கேட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? உன்னை பார்த்துக்கிறேங்கிறவங்களுக்கு இருதயத்தை உனக்கு விரோதமா கடினப்படுத்திடுவாரு. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு சத்துருவாய் மாறுவார்கள். யார் எனக்கு உதவியாயிருப்பார்கள், ஒத்தாசையாயிருப்பார்கள், பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி மனுஷனை நம்பினியோ அவர்கள் உனக்கு சத்துருவாய் மாறுவார்கள். ஜாக்கிரதை சபையே. எந்த ஒரு காரியத்திலையும் உன்னை குறிச்சும் சரி, உன் குடும்பத்தை குறிச்சும் சரி, தேவன் சொல்லுவதை கேட்க தவறி மனுஷன் சொல்றதை கேட்கறதுக்கு துணிஞ்சிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட போற, கண்ணீர் விட போற. அன்னைக்கு கர்த்தர் உன்னுடையதான கண்ணீருக்கு மௌனமா இருந்துருவாரு. உன்னுடைய அழுகையின் சத்தத்திற்கு விரோதமாய் தன்னுடைய காதுகள் அடைச்சிடுவாரு. பரிதபிக்கப்பட்டவளாய் நின்று கொண்டிருப்பாய். ஜாக்கிரதை. 2 தீமோத்தேயு 3:1-2 கடைசி நாட்களில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கடைசி நாளில், கொடிய காலத்தில் மனுஷனுடையதான சுபாவம் எப்படி இருக்கும்னு சொல்லி 2வது வசனத்தில் சொல்லும்போது, அவர்கள் நன்றி அறியாதவர்களாயிருப்பார்கள். இப்போ நான் உனக்கு சொல்லட்டா, நீ எங்கே வந்துட்ட தெரியுமா? நன்றி மறந்த நீ எங்க வந்துட்ட தெரியுமா? தேவன் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக ஆமென் நடந்து கொள்ளாதபடி, தாழ்மைப்படாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, பயப்படாதபடி, மனமேட்டிமையாய் இருக்கிற நீ எங்க வந்துட்ட தெரியுமா? கடைசி நாளில் வந்துட்ட. எங்க வந்துட்ட? கடைசி நாளில் வந்துட்ட. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். அடுத்து என்னது? அப்போ உனக்கு நன்றியை மறக்க செய்கிற மனமேட்டிமை இருக்குன்னா நீ எங்க வந்துட்ட? கடைசி நாளில் வந்துட்ட. ஒரு காலம் உனக்கு கடைசியா இருந்துச்சு. அதுல இருந்தாக்கும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணினாரு? தூக்கி எடுத்து இன்னும் கொஞ்சம் பிழைத்துன்னு சொன்னாரு. மறுபடி நீ கடைசி நாளில் வரணும்னு நினைக்கிற, ஜாக்கிரதை. எச்சரிக்கிறாரு கர்த்தர். ஏன் முறுமுறுப்பு வருது? நன்றி மறக்கிறதுனால. பெரிய ராஜா தான், எல்லாத்திலையும் சரிதான். அவன்கிட்ட வேற எந்த குறையும் நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருடைய கற்பனையை கை கொள்வதில் அவ்வளவு வாஞ்சை உள்ளவன். எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையை நீ வாசிச்சு பார்க்கறதான வேளையில் ஆச்சரியமாக இருக்கும், அவனுடைய நம்பிக்கையை குறித்து எல்லாம். ஆனா தன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறின பின்பு, தனக்கு கர்த்தர் மறுஜீவன் கொடுத்த பின்பு, உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் அவனுடைய மனம் மேட்டிமையானது. ஆகையினாலே தேவ கோபம் எருசலேமின் மேல் இறங்கி வரப்போகிறது. எசேக்கியா பார்த்துட்டான் கோபம் வெளிப்பட போறத. அவனும் பிரபுக்களை எல்லாரும் தாழ்மைப்படுகிறார்கள். கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறாரு? எசேக்கியாவின் நாட்களில் அந்த கோபத்தை மாற்றி வைத்தார். தவற உணர்ந்துட்டான். இந்த காலை வேளையில் நீ உன்னுடைய தவறை உணர்ந்து மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து திரும்புவாயானால் கர்த்தர் உனக்கு இறங்குவார். சங்கீதம் 103:1-2 அன்றாடம் நீங்க அறிக்கை இடுகிற ஒரு வார்த்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவுக்கு அனுதினமும் கட்டளை கொடுக்கிற நீ உபகாரங்களை மறக்கலாமோ? சபையை உபகாரங்களை மறக்கலாமோ? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரையிலான வசனங்களை நீங்க வாசிக்கிறதான வேளையில் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஞாபகப்படுத்தின ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இல்லைன்னா அதை குறித்து நான் ஆழமா போவல்ல, சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்
உன் பிதாக்கள் முன்பின் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலமும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எதை நினைக்கணும்? முந்தின வசனங்களில் அவர் உன்னை நடத்தின விதங்களை, உனக்கு நன்மை செய்த விதங்களை, உன்னை மீட்ட விதங்களை நினைப்பாயாக. அப்படின்னா அதை குறித்த அந்த உபகாரத்தை குறித்த நன்றி உடையவளாய் இருப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கெட்டா பணம் இல்லைன்னாலும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க உறைவிடவும் ஆகிய ஐஸ்வரியத்தை தந்து அதை சம்பாதிப்பதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். இதெல்லாம் உனக்கு வரும்போது உனக்கு இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது? மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது, நன்றி மறந்துடக்கூடாதுங்கிறத தான் இந்த வேத பகுதி உனக்கு அடையாளம் காட்டுகிறது. இஸ்ரவேல் நகரங்கள் நன்றி மறைந்த வேளைகள் உண்டு. அப்பொழுதெல்லாம் தேவ கோபம் அவர்கள் நடுவிலே பற்றி எறிந்த வேளைகளும் உண்டு. ஒரு பக்தன் பாடுவான், சுய பலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல. நீயும் ஓடி ஓடிதான் பார்க்கிற சில காரியத்துல முடியல. தேவ பலத்திலே ஓடின போது எல்லாம் உனக்கு லகுவாயிருந்தது. கரங்களை கொட்டி தேவ பலத்திலே ஓடின போது, தேவ பலத்திலே ஓடின போது எல்லாம் உனக்கு லகுவாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய சுய பலத்திலே ஓடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதைகள் கூட வனாந்தரமாய் மாறி போகிறது. நீ ஏன்னு தான் கேட்கிற. கர்த்தர்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீ ஒத்துக்கொண்டு உணர்ந்து மனம் திரும்பவில்லையே சபையே. நன்றி மறந்து போனாயே. நான் தேவ ஊழியக்காரனுக்கு முன்பாய் சொல்லவில்லை. அதை சொன்னேன்னா நிறைய சொல்லிடுவேன். நான் சொல்லுகிறேன், உனக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு முன்பாக, உனக்கு உபகாரம் செய்த ஆண்டவருக்கு முன்பாக, ஆமே, நன்றி உணர்வோடு கூட நீ நடந்து கொள்ளாமல் தேவ சபையே, தேவ சபையே, நன்றி மறந்து போனாயே. உன்னுடைய மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்த தேவ சபையே, இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் மறுபடியும் உன்னை சொல்கிறார், என்னிடத்திற்கு திரும்ப, நான் உன்னை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு முடிச்சிருவோம். சங்கீதம் 78:11. அவருடைய செயல்களையும் ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் எதை மறந்தாங்க தெரியுமா? அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை, அற்புதம் ஆச்சரியமான காரியத்தை அதிசயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து உன்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை, அவர் செய்த நன்மையை, உபகாரத்தை மறந்து போனாயோ? மறந்து கொண்டிருக்கிறாயோ? இந்த பகல் காலத்தில் கர்த்தர் உன்னை தான் ஞாபகப்படுத்துகிறார். மேட்டிமையை விட்டுவிடு. அந்த மேட்டிமையை விட்டுவிடு. தாழ்மையானவைகளுக்கு இணங்கு. இன்னைக்கு ஒரு தாழ்மை, தெய்வ பயத்தோடு கூடிய தாழ்மை, வசனத்திற்கு நடுங்குகிற ஒரு காரியம். எத்தனை நாள் எதையெல்லாம் பாஸ்டருக்கு மறைக்க போகிற? நீ பாஸ்டருக்கு மறைச்சிரு, வேண்டாம். ஏன்னா நான் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு உன்னால் மறைக்க முடியாது. உன்னுடைய அந்தரங்க நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறதான ஆண்டவர் உன்னுடைய கிரியைகளை அறியாதிருப்பாரோ? இந்த பகல் காலத்தில் ஒன்று, தேவனை அறிகிற அறிவை அது தடை பண்ணுகிறது, மேட்டுமை. 2, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க செய்கிறது, மேட்டுமை. பகல் காலத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்களேன்.
கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அது என்னுடைய காதுகளில் பாய்ந்து என்னுடைய இருதயத்தில் ஊடுருவி சென்றிருக்கிறது. ஒரு பட்டயத்தை போல அது என்னுடைய இருதயத்தை உடைச்சு போட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ சத்தம் எனக்குரியதையா. எஸ், நான் பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் செய்த உபகாரத்தை மறந்து மனமேட்டிமையாயிருக்கிறேன். அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எனக்குள்ளாய் கிரியை செய்கிறது. அவரை அறிகிற அறிவை எனக்குள்ளாய் கொண்டு வருகிற தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் எதிராளியாக என்னை மாற்றுகிறது, விமர்சிக்க செய்கிறது, என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிக்க செய்கிறது. அதோடு கூட அது நின்று விடவில்லை. அந்த மனமேட்டிமை தேவன் செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் நான் நடந்து கொள்ளாதபடி, நன்றி உணர்வோடு கூட நடந்து கொள்ளாதபடிக்கு அல்லேலூயா என்னை நன்றி மறக்க செய்கிறது, துணிகரங்கொள்ள செய்கிறது. என்னை குறித்தும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற, மேட்டிமையாய் நினைத்து கொண்டிருக்கிற, ஒரு நாளைக்கு எந்த உறவுக்கு நான் ஆகாதவனாய் ஆகாதவளாய் அருவருக்கப்பட்டவனாய் அருவருக்கப்பட்டவளாய் தூளும் சாம்பலும் போல தூக்கி எறியப்பட்டேனோ அந்த உறவுகளுக்கு இன்னைக்கு நான் மேன்மை உள்ளவனாய் மேன்மை உள்ளவளா தெரிகிற, அவர்கள் எனக்கு மேன்மை உடையவர்களாய் தெரிகிறார்கள். ஆனா அவர்களால் நினைக்கப்படுகிற அளவுக்கு என்ன தூக்கி நிறுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றியை இழந்து போய் நிற்கிறேனே, நன்றி மறந்து போய் நிற்கிறேனே. சில காரியங்கள் வாழ்க்கையில் நடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க கேட்டாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு. எப்படி இது எப்படி நடந்துச்சு? நீ என்ன பதில் சொன்ன தெரியுமா? எத்தனை பேர் சொன்னீங்க ஆண்டவர் செய்தார் ஐயா. சில வேளையில் கர்த்தர் செய்த நன்மைகளை திருப்தி இல்லாம முறுமுறுத்த நீ, நன்றி செலுத்த வேண்டிய நீ முறுமுறுத்த. எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையில் அந்த நன்மையை செய்தாரு தெரியுமா? எஸ், இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, மேட்டிமையை விட்டுவிடு, என்னிடத்திற்கு திரும்பு, நான் மறுபடி உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். தாழ்மைப்பட்டு வசனத்திற்கு நடுங்கி பயத்தோடு நடுக்கத்தோடு என்னிடத்திற்கு திரும்பு. நீர் என்னை எவ்வளவு உயரத்தில் வச்சாலும் நான் நன்றி மறக்க மாட்டேன், கற்பனையை விட்டு விலக மாட்டேன், உண்மை மறக்க மாட்டேன். ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு. பிரமாணத்திற்கு மீறி எதையும் சிந்திக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். இல்லைன்னா உன்னுடைய வளர்ச்சி கரளையாய் போன செடியை போல அப்படியே நின்றுடும். அதுக்கு மேல யோசிக்க முடியாது. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பேன், தாழ்த்துவோம்.